சொல்லக்கூடிய இந்த ஒரு கல் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னே அர்த்தம். ஏன்னா இந்த கல்லை நீங்க பல வகையில உங்க வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம். முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்லை உரசி நீங்க 2 புருவத்துக்கும் மத்தியில வச்சீங்கன்னா உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. அது மாதிரி 2 புருவத்திலையும் தடவிக்கிட்டீங்கன்னா நீங்க போற காரியத்துலலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நடு உச்சியில இந்த கல்லை உரசி நீங்க தடவிக்கிட்டீங்க அப்படின்னா பண வசியம் உங்களுக்கு உண்டாகும். உள்ளங்காலில் தடவிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட கண் திருஷ்டி வரவே வராது. இப்போ நான் சொல்லக்கூடிய நிறைய முறைகள் இருக்குது. இந்த கல்லை வீட்டில் வேறு எந்த இடத்துலலாம் வைக்கலாம், அது என்ன கல், அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன். வருகிற வைகாசி விசாகம் முருகனின் பரிபூரண அருள் பெற அந்த நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அது என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனக்கல். இப்போ எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கல, நம்மகிட்ட வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஞ்சனக்கல் பார்த்தீங்கன்னா மந்திர சக்தி ஊட்டப்பட்ட அஞ்சனக்கல். பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்சாலும் தாராளமாக வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எப்படி உபயோகப்படுத்தணும், அதாவது உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் சொல்லிக் கொடுப்பேன். இந்த அஞ்சனக்கல்ல ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சுத்தமாக கழுவிட்டு அது முழுக்க மஞ்சள் தடவிட்டு அதில் கல் போச்சு ஒரு துண்டு அஞ்சனக்கல்லை வச்சு அந்த அஞ்சனக்கல்லை நிலைவாசலில் வீட்டுடைய ஹாலில் படுக்கையறையில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் என்ன இருந்தாலும் அது சரியாகும். இந்த அஞ்சனக்கல்லை பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். அஞ்சனக்கல் கூட சிறிதளவு கல்லுப்பை வச்சு ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு கட்டி நிலைவாசலில் தொங்க விட்டீங்க அப்படின்னா கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது, குலதெய்வமும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். இந்த அஞ்சனக்கல்ல கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிணத்துல போட்டு வச்சிங்கன்னா தன தானிய பற்றாக்குறை உங்களுக்கு வரவே வராது, அதாவது சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை வரவே வராது. அது மாதிரி கெட்ட கனவு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அஞ்சனக்கல்ல ஒரு சின்ன துண்டு எடுத்து உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 30 நாளைக்கு ஒரு முறை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு திருப்பி ஒரு சின்ன துண்டுக்கல் வச்சுக்கலாம். அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே அஞ்சனக்கல்ல லேசாக உரசி உச்சந்தலையில் வைக்கலாம், புருவத்தில் வைக்கலாம், நெற்றி புருவத்துக்கு மத்தியில் வைக்கலாம். அந்த புருவத்துக்கு மத்தியில் வைக்கிறது அவ்வளோ நல்லது. உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் தூண்டப்பட்டு உங்களுக்கு எந்த கெட்டதுமே யாரும் செய்ய முடியாது, உங்களுக்கு எய்த்தாப்புல உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளின் உள்ளங்கால்களில் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கண் திருஷ்டி தோஷங்களே ஏற்படாது. இந்த அஞ்சனக்கல்லை நம்ம சந்தனம் குழைப்போம் இல்லையா, அந்த கல்லில் வச்சு லேசாக உரசி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க, அல்லது பன்னீர் ஊற்றிட்டு லேசாக உரசலாம். அது கூட நீங்கள் சந்தனமோ அல்லது அரகஜாவோ வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நெத்தியில் பொட்டா வச்சுக்கலாம், புருவத்தில் தடவிக்கலாம், உச்சந்தலையில் வச்சுக்கலாம், பாதத்தில் தடவிக்கலாம். இந்த அஞ்சனக்கல்லை இத்தனை விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த அஞ்சனக்கல் உங்கள் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் இதை உபயோகப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க கடைகளில் வாங்கி நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போனாலும் இதை நீங்கள் செய்யலாம். என்னிடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.